ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த மாற்றங்களே இல்லாமல் ஏதேதோ பிரச்சனைகள் மேலுக்கு மேல் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன் மனமானது தோன்றுகிறது. முக்கியமாக உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு உடலாலும் பிரச்சனை வருகிறது. திடீரென்று இடித்து கொண்டு தேவையே இல்லாத காயங்கள் வருகிறது. அது மட்டுமல்லாமல் போகும் இடத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுவது போல இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒரு தெய்வம் உன்னை காப்பாற்றுகிறது. ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, ஆனால் எல்லா விஷயத்திலும் இருந்து ஏதோ ஒரு தெய்வம் மட்டும் காப்பாற்றுகிறது என்று உன்னுடைய மனமோ அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆம் தங்கமே, உனக்கு ஏதாவது ஒரு விபத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு தீய சக்தியானது உன்னுடைய வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறது. நீ எங்கு போனாலும் அதன் பிரச்சனை தர வேண்டும் என்று ஒரு தீய சக்தி சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு தெய்வமானது உன்னையே சுற்றி கொண்டு உன் வீட்டையே சுற்றி கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடுவது கொஞ்சமல்ல, நிறைய போராட்டங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில். ஒரு குடும்பத்திற்குள் புகுந்து அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீ சந்தித்து விட்டாய். வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வர முடியுமா என்று மற்றவர்களே நினைக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீ சந்தித்து விட்டாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கிறதோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறையோ இல்லையோ, அந்த பணம் மட்டும் அதிகமாக செலவாகி கொண்டே இருக்கிறது. சரிதானே? எல்லாமே நல்ல செலவே கிடையாது. எல்லாமே தேவையே இல்லாத தீய செயல்களாகவே, அதாவது தேவையில்லாத மருத்துவமனையில் கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் அடிபடுவது, தேவையில்லாத கெட்ட காரியங்களுக்கு செலவு செய்வது, இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அந்த தீய சக்தியான விஷயம் உன் வீட்டை சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதனால்தான். இதை எப்படி தடுக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் யார் தடுப்பா என்று நீ கேட்டால், அதற்கும் உன்னை சுற்றி ஒரு ஆள் இருக்கிறார்கள். என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நாங்கள் தெய்வங்களாகிய நாங்கள் நன்றாக அறிவோம். ஆனால் தீய சக்திகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். முக்கியமாக இப்ப சமீப காலத்தில் இறந்த ஒரு ஆத்மா ஆனது அது தீய விஷயமாக மாறி உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு விபத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று நினைக்கிறது. ஆனால் அதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆத்மா ஆனது அடுத்த நிமிஷம் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த நிமிஷம் உனக்கு என்னென்ன விஷயத்தை தீங்கு செய்யலாம் என்று யோசித்து நீ எங்கு போனாலும் அடிபடுவது, எங்கு போனாலும் இடித்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் சில கஷ்டத்தை கொடுப்பது என்று பல விதத்தில் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள், எல்லாம் நடக்கிறது. ஆனால் சில விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் ஆக்குவது நீ வணங்கும் ஒரு தெய்வம், அதாவது உன்னுடைய ஊரில் இருக்கும் ஒரு தெய்வம்தான் உன்னை இவ்வளவு தூரம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. என் தங்கமே, நீ வணங்குகிறாய், ஆனால் தெய்வங்கள் உனக்கு உதவி செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறாய். தெய்வங்கள் உதவி செய்கிறது என்பதை நீ எப்பொழுது தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும்? உனக்கு ஆபத்து காலம் வரும் பொழுது உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காத்து நிற்கிறது பார், அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளவே முடியும். இப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து தருவது போலவும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆபத்து தருவது போலவும் ஒரு ஆத்மாவானது சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்தும் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து கொண்டு இருப்பதுதான் நீ வணங்கும் தெய்வமே. எப்பொழுதும் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ காலங்கள் நீங்களும் சோதனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள். ஆனால் சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டு இருக்கும் விஷயம் மிக மிக பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு இழப்புகளை நீ சந்திக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும்
எதெல்லாம் நீ சந்திக்க கூடாது, எந்த விஷயத்தெல்லாம் அனுபவிக்க கூடாது என்று நினைத்தாயோ அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சமீப காலமாக நடக்கிறது. முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. நிறைய ஏற்றங்களாக இருந்த வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் லாபமே இல்லாமல் நஷ்டமாகி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது யாராவது நமக்கு ஏதாவது விஷயத்தை செய்து விட்டார்களோ, ஏதாவது தவறான விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து விட்டார்களோ, நாம் எங்கு போனோம், என்ன செய்தோம், யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் என்று உன்னுடைய மனதில் அதிகமாக கேள்விகள் எழ ஆரம்பித்து விட்டது. ஆனால் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் செய்யவில்லை. சமீப காலத்தில் இறந்த ஒரு ஆத்மாதான் உன்னை சுற்றி வருகிறது. அதாவது அது நினைக்கிறது தன்னுடைய திட்டத்தை உன்னுடைய குடும்பத்தின் மீது செலுத்தி விடலாம். அப்பொழுதுதான் அந்த இறந்து போன ஆத்மாவுடைய குடும்பத்தினர் நன்றாக இருப்பார்கள், நீ வளரக்கூடாது என்று. அந்த உயிர் இருக்கும் பொழுதும் உன்னுடைய குடும்பத்தின் மீதுதான் மிகப்பெரிய ஒரு கர்வம் கங்கணம் கட்டிக்கொண்டே இருந்தது. உன்னுடைய குடும்பம் வீணாக போக வேண்டும், உன்னுடைய குடும்பம் எப்படியாக வேண்டும் என்று. இறந்ததற்கு பிறகும் அந்த ஆத்மா ஆனது இப்பொழுதும் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. என்னுடைய தங்கமே, இங்கு யார் நினைப்பதும் நடக்கப் போவது கிடையாது. நாங்கள் நினைப்பது மட்டுமே தான் நடக்கப் போகிறது. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். உன்னுடைய வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது என்று தெரிந்துவிட்டது. அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியாக இருந்தாய், சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாறி இருக்கிறது என்பதும் புரிந்துவிட்டது. ஆனால் இதிலிருந்தெல்லாம், அந்த ஆத்மாவிடம் இருந்தெல்லாம் ஒரு தெய்வம் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன் வீட்டு வாசலிலேயே நின்று கால் கடுக்க காத்து கொண்டு இருக்கிறது. நீ ஒரு முறை மட்டும் வா என்று சொல்லிவிட்டால் உன் வீட்டில் வந்து அமர்ந்து அனைத்து உயிர்களையும் காப்பாற்றிவிடும். நீ சொல்லும் விஷயத்தில் மட்டும்தான் இருக்கிறது வாழ்க்கையில் நீ வாழும் ஒவ்வொரு நிமிஷமும். அதாவது உன் ஊரிலேயே இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாரியம்மன் கோவிலில் இருக்கும் மாரியம்மன் தான் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்பொழுதும் எல்லா நேரமும் அந்த தெய்வத்தை நீ வணங்குகிறாய், வழிபாடு செய்கிறாய். ஒவ்வொரு தெய்வமும் என் வீட்டிற்கு வந்து விடுங்கள் அம்மா, என்னுடைய வீட்டிற்குள் வந்து இருந்து விடுங்கள், என் எப்பொழுதும் என்னை காத்து என்னுடைய பாதுகாப்பாக இருங்கள் அம்மா என்று நீ சொல்கிறாய். அதனால் உனக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் அந்த அம்மா உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்று விட்டார்கள். தயவு செய்து அந்த அம்மனின் பெயரை சொல்லி, உன் ஊரில் இருக்கும் அந்த அம்மனுடைய பெயரை சொல்லி வாருங்கள் என்று கூப்பிட்டு உன் வீட்டிற்குள் வந்து அமரவை. நீ பூஜையும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். நீ மனதார பொழுது போன நேரத்தில் உன் வீட்டில் எப்பொழுதும் போல விளக்கேற்றி என்னை எல்லா ஆபத்திலும் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் அம்மா, என்னுடைய வீட்டிற்குள் வாருங்கள் என்று நீ மனதார கூப்பிடு. வாசலில் நிற்கும் அந்த தெய்வமானது உன் வீட்டிற்குள் வந்து உன் வீட்டையே சுற்றி கொண்டு இருக்கும் அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்கும். இதை நீ செய்து மட்டும் பார். அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ, எந்த விஷயமும் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சோதித்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்ததோ, அந்த அனைத்து விஷயமும் மிக பெரிய ஒரு முடிவுக்கு வரும். நான் இதை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் ஒரு விஷயத்திற்கு தீர்வாக சொல்லியிருக்கிறேன். தீர்வு நீயாக கண்டுபிடிக்க முடியவில்லை, தீர்வை நான் சொல்லிவிட்டேன். மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு நான் தீர்வு சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நீ அதை செய்வதும் அந்த அம்மனை வீட்டுக்குள் கூப்பிடுவதும் கூப்பிடாமல் இருப்பதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. தயவு செய்து பொழுது போன நேரத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு கையெடுத்து வணங்கி உன்னுடைய ஊரில் இருக்கும் அந்த அம்மனுடைய பெயரை சொல்லி, பெரிய கோவில் இருக்கிறது உன்னுடைய ஊரில், அந்த ஊரில் இருக்கும் அம்மனுடைய பெயரை சொல்லி வீட்டுக்கு வாருங்கள் அம்மா என்று நீ கூப்பிடு. உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் சரி செய்யுங்கள் என்று சொல். நிச்சயமாக உன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கும் அந்த அம்மன் வீட்டுக்குள் வரும் நேரம் அந்த தீய சக்தியானது கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். இதை நீ எப்பொழுது செய்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. உனக்கான தீர்வை நான் சொல்லிவிட்டேன். சீக்கிரமாக
செய்வதும் செய்யாமல் அலட்சியமாக விடுவதும் உன் கையிலேயே இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும். ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சாய் சேர்ப்பேன், சொல்வேன், நல்லதை நடத்துவேன். நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.